ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் தனி சின்னத்திலும் மற்ற தொகுதிகளில் திமுக சின்னமான உதயசூரியனிலும் போட்டியிடுவதற்கு மதிமுக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியினுடைய அவசர உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? திமுக கூட்டணியில ஒரு தொகுதியில தனி சின்னத்தில் போட்டியிடுவது குறித்தும், மீதமுள்ள தொகுதியில திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுவது குறித்தும் மதிமுக கூட்டத்துல முடிவு செய்யப்பட்டிருப்பதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியோடு மதிமுக முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாங்க. அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில மதிமுகவுக்கு 4 அல்லது 5 தொகுதிகளை ஒதுக்க திமுக முன்வந்ததா சொல்லப்பட்டிருந்தது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நாங்க தனி சின்னத்துல தான் போட்டியிடுவோம் அப்படின்னு வைகோ உறுதியா இருந்தாரு. ஆனா திமுக தரப்புல மதிமுகவை உதயசூரியன் சின்னத்துல போட்டி வைக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இந்த சின்னம் தொடர்பாகவும் தொகுதிகளின் எண்ணிக்கையை இறுதி செய்வது தொடர்பாகவும் மதிமுகவின் அவசர உயர்நிலை ஆலோசனை கூட்டம் வைகோ தலைமையில இன்றைக்கு மதிமுக அலுவலகத்துல நடைபெற்றது. இந்த கூட்டத்துலதான் திமுக ஒதுக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையில ஒரு தொகுதியில தனி சின்னத்தில் போட்டியிடலாம் அப்படின்னும், மீதம் இருக்கக்கூடிய தொகுதியில திமுகவின் சின்னமான உதயசூரியன்ல போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எட்டப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில மதிமுகவுக்கு 4 அல்லது 5 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கக்கூடிய நிலையில அதுல ஒரு தொகுதி மதிமுகவினுடைய தனி சின்னத்துல அவங்க போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.